வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டருடைய விலை இப்போ அதிகரிச்சிருக்கு. இந்த திடீர் விலை அதிகரிப்பிற்கு என்ன காரணம் இருக்கு? எவ்வளோ அளவு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு? அது மட்டும் இல்லாம இது பர்ட்டிகுலரா சிலிண்டர் வாங்குறவங்களுக்காக மட்டுமா? இல்ல எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகுமா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை இன்க்ரீஸ் பண்ணி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ லிட்டருக்கு ₹2 வரலுமே கலால் வரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்றது ஏப்ரல் 8ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு அறிவிப்பு மூலியமா மக்கள் மத்தியில ஒரு பெரிய பதற்றம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயுடைய விலை அப்படின்றது 4 வருடங்கள் இல்லாத அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. இந்த குறைஞ்ச டைம்லயுமே இதோடைய கலால் வரியை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது இன்னும் பெட்ரோல் டீசலுக்கான விலை இன்னும் அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருந்தது. இதுக்குமே ஒரு அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க மத்திய அரசு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வரி அப்படின்றது விலையில எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே விலையில தான் கண்டினியூ ஆகும். இந்த ஒரு வரி அப்படின்றது நிறுவனங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியுமே தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மூலியமா எந்த ஒரு பயப்படமும் நீங்க தேவை கிடையாது அப்படின்ற மாதிரியுமே மத்திய அரசு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போ சமையல் எரிவாயுக்கான விலையும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 2024 ஆகஸ்ட்ல இருந்து இப்போ வரலும் 2025 இப்போ ஏப்ரல் வரலும் வந்துட்டு இருக்கு. இப்போ வரலுமே இந்த ஒரு சமையல் எரிவாயுக்கான விலை அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அதே விலையில தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதாவது ₹818 தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு திடீர்னு இப்போ ஒரு ₹50 வரலுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. இனிமே சமையல் எரிவாயுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது ₹868 உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இது மக்கள் மத்தியில ஒரு திடீர்னு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு நாள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருந்துகிட்டே இருந்தது. நீங்க ஒரு வணிக சிலிண்டர் வச்சிருந்தீங்கன்னா அதுல நிறைய இப்போ இன்க்ரீஸ் ஆகிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த வீட்டு உபயோக சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இவ்வளவு நாள் அப்படியே ரன் ஆகிட்டு தான் இருந்தது. இந்த பெட்ரோல் டீசலுடைய வரி விதிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு இந்த ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அதாவது வீட்டு உபயோக சிலிண்டருக்குமே ₹50 நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியுமே மத்திய அரசு தரப்புல இருந்து தகவல் வெளியாயிருந்தது. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்தது. சரி, ஓகே, வீட்டு உபயோக சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது தனியா வாங்குறவங்களும் இருக்காங்க. அது இல்லாம பிரதமருடைய உஜ்வாலா ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி அதுல வாங்குறவங்களும் இருக்காங்க. சோ இதுல எல்லாருக்குமே இந்த ₹50 இன்க்ரீஸ் இதாகுமா இல்ல இவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எந்த ஒரு சிலிண்டர் வாங்கினாலும் நீங்க மத்திய அரசோட ஸ்கீம்ல இருந்து நீங்க சிலிண்டர் வாங்கினாலும் இல்ல தனியா நீங்க சிலிண்டர் வீட்டு பயன்பாட்டுக்குன்னு வாங்கினாலும் ₹50 இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. சோ நீங்க இந்த உஜ்வாலா ஸ்கீம்ல இருந்து வாங்கும்போது ₹500 மேல இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ₹50 ஆட் ஆகி இந்த ஒரு ரேட்ல தான் பிக்ஸ் ஆகி இனிமே விற்பனை ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா கிடைக்கக்கூடிய ₹818 கிடைக்கக்கூடிய இந்த வீட்டு உபயோக சிலிண்டருமே இனிமே ₹868 கிடைக்கும். சோ இது எல்லா வீட்டு உபயோக சிலிண்டருக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரியுமே மத்திய அரசு தகவல் வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.